Good evening, friends. இப்போ நம்ம பார்க்க போற poem A Valediction of Forbidden Mourning by John Donne. We have to see the biography of John Donne in a separate video. So, we directly enter into the video. John Donne-உடைய பயோகிராஃபியை நாம வேறொரு வீடியோல பார்க்கலாம். அதனால இப்போ நாம நேரடியாக poetryக்குள்ள போயிடலாம். So this poem consists of 9 stanzas of 4 lines each. இந்த poem 9 paragraphs இருக்கு. ஒவ்வொரு paragraphலையும் 4 வரிகளை கொண்டதாக இருக்கு. Now we see the first paragraph. As virtuous men pass mildly away and whisper to their souls to go. Virtuous men. Virtuous men அப்படின்னா men of high standard. மிக உயர்ந்த தன்மைகளை, high standard அப்படின்னா not of wealth, பணம் இல்ல, high standard தன்மைகள்ல உயர்ந்த தன்மைகளை உடைய மனிதர்கள், they won't afraid of death, அவர்கள் சாவுக்கு அஞ்ச மாட்டார்கள். As virtuous men pass mildly away. டெத் வருது அப்படின்னா சாவை அவர்கள் மைல்டா அப்படியே அதை கடந்து சென்று விடுவார்கள். அதை குறித்து அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். And whisper to their souls to go. They simply whisper to their souls to go. அவர்கள் தங்களுடைய ஆன்மா அல்லது உயிரிடம் you simply go off, நீ இந்த உடலை விட்டு சென்று விடு என்று மகிழ்ச்சியாக கூறிவிடுவார்கள். They won't afraid of death. அவர்கள் சாவுக்கு அஞ்ச மாட்டார்கள். தங்களுடைய ஆன்மா கிட்ட விஸ்பரிங், முணுமுணுக்கின்ற ஒரு சீக்ரெட் வாய்ஸ், ஒரு மெதுவான குரலில் தங்களுடைய ஆன்மாவிடம் just go, நீ புறப்பட்டு போயிடு, இந்த உடலை விட்டு நீ நீங்குவதற்கான டைம், காலம் நெருங்கி விட்டது, எனவே இந்த உடலை விட்டு நீ சென்று விடு என்று மகிழ்ச்சியாக கூறுவார்கள். யாரு? வர்ச்சுவஸ் மென், மென் ஆஃப் ஹை ஸ்டாண்டர்ட், உயர்ந்த தன்மை உடைய மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு வகை. While some of their sad friends do say the breath goes now. முதல் நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மகிழ்ச்சியாக ஆன்மா கிட்ட நீ புறப்பட்டு போ, உனக்கு காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுல இரண்டாவது ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் while some of their sad friends, it means they are sad over death. சாவு வருது அப்படின்னா வருத்தப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற மனிதர்கள், they say the breath goes now, ஐயோ உயிர் போகுதே, breath மூச்சு, goes away, அதோ போகுது, இப்போ போகுது, இப்பொழுது போக போகிறது என்று they mourn over it. அது மேல ஒப்பாரி வைப்பாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. இறக்கும் பொழுது, இறப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் இரண்டாவது வகை மனிதர்கள் they sad over, அவர்கள் அந்த இறப்பின் மீது வருத்தம் கொண்டு, ஐயோ உயிர் போக போதே, இப்பொழுது முடிய போதே, இன்னும் எனக்கு இந்த உலகத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கே, நான் போறேனே என்று அவர்கள் அஞ்சி வருந்தி they mourn over it, அவர்கள் ஒப்பாரி வைப்பார்கள், அழுவார்கள். இது இரண்டாவது வகை மனிதர்கள். மூன்றாவது ஒரு வகை இருக்கு. and some say no, ஐயோ நான் போக மாட்டேன், நான் இந்த உலகை விட்டு நான் செல்ல மாட்டேன், நான் சாக மாட்டேன், எனக்கு சாவு வரக்கூடாது என்று சாவுக்கு அஞ்சி சாக மாட்டேன் என்று அடம்பிடிப்பார்கள். இது ஒரு வகை. ஸோ சாவுல 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரு. ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள், வர்ச்சுவஸ் பீப்புள், அவங்களுக்கு அந்த சாவுக்குன்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னா தங்களுடைய ஆன்மா கிட்ட உனக்கு நேரம் வந்துருச்சு, நீ புறப்பட்டு போய் என்று இன்முகத்துடன் சொல்லிவிடுவார்கள். இரண்டாவது ஒரு வகை மனிதர்கள், அவர்களுக்கு சாவு வரப்போதுன்னு தெரியும், ஆனால் சாவு வருகிறது என்று ஒப்பாரி வைப்பார்கள், அழுவார்கள், ஐயோ போதே, உயிர் போதே என்று கதறுவார்கள். அது ஒரு டைப்பு. மூணாவது இதை விட மோசம், நான் போவே மாட்டேன், நான் சாகவே மாட்டேன், எனக்கு சாவு வரக்கூடாது என்று சாவை வெறுத்து, சாவு தனக்கு வரக்கூடாது என்று
வதங்கி கொண்டிருப்பவர்கள் இன்னொரு வகையான மனிதர்கள் என்று இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றார். Now we see the second paragraph. So let us melt and make no noise. The no noiseங்கிறத no meltங்கிறத அப்படி அந்த ரெண்டுமே நெகட்டிவான வேர்ட்ஸ். So let us do not melt. Well, let us do not melt and we should not make noise. ரெண்டுமே நாட்டுங்கிற அர்த்தம். அதனால ஒண்ணுல தான் நோ போட்டிருக்கு. ஆனால் அந்த நோவை இங்கேயும் சேர்த்துக்கணும். ஸோ let us melt. மெல்ட்னா உருகிறது. இட் மீன்ஸ் அழுதல் என்றது. ஸோ we should not weep. இப்பொழுது ஜான் டன் தன்னுடைய காதலியை பார்த்து, beloved காதலியை பார்த்து சொல்கிறார், we should not weep. நாம் அழக்கூடாது. and make no noise. ஐயோ சாவு வருகிறது, சாவு என்றும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது பிரிவு என்றும் வைத்துக் கொள்ளலாம். சாவு என்பதும் ஒரு வகையான பிரிவு. ஸோ காதலன் காதலி இருவரும் ஒன்று சாவினால் பிரிவது அல்லது தற்காலிகமாக பிரிவது. எந்த பிரிவு வந்தாலும் we should not weep and we should not make noise. ஐயோ பிரிஞ்சு போயிட்டானே என்று அழுகிறது, பிரிஞ்சு போயாச்சு என்று ஒப்பாரி வைப்பது, ஒரே சப்தம் போட்டு ஊரை கூட்டுவது, இது இருக்கக்கூடாது. ஸோ let us we should not weep, melt and we should not make noise. No tear floods. நாம் அழக்கூடாது. No noise. பெருசா சத்தம் போட்டு ஊரை கூட்டக்கூடாது. No tear flood. floodனா வெள்ளம். வெள்ளம் போல் கண்ணீர் கரை புரண்டு ஓடுற மாதிரி அழுகிறது, அது இருக்கக்கூடாது. Not sigh. Sigh means deep breath. அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறது. Sigh. Tempest move. Tempest புயல் போல. புயல் கூட இவங்க விடுற பெருமூச்சு அப்படியே புயல் மாதிரி. மூவ்னா ஸ்டரப். அப்படியே புயல் மாதிரி ஒரு நீண்ட பெருமூச்சு விடக்கூடாது. வெள்ளம் போல் அழக்கூடாது, ஓசை எழுப்பக்கூடாது, அழக்கூடாது. இது எல்லாத்தையுமே சொல்லலாம். அப்போ என்ன செய்யலாம்? இட் வேர் ப்ரொஃபனேஷன் of our joys. It is a profanation of our joys. Profanation அப்படின்னா anything, the vulgarities of anything which is worth keeping on. அதாவது பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய ஒன்று எதுவாக இருந்தாலும், it were the worthy thing which should be keep off. அதை நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. of our joys. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நாம் மகிழ்ச்சியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். to tell the later our love. லேட்டர் என்று சொன்னால் லேமேன், சாதாரண மனிதன். மிக சாதாரண மனிதன் அவனுக்கு தெரிகிற மாதிரி நாம அழுகிறது, பெருமூச்சு விடுறது, ஒப்பாரி வைக்கிறது, ஒரே சப்தம் போட்டு ஊற கூட்டுறது, ஆழ்ந்த பெருமூச்சு விடுறது, இவைகளெல்லாம் செஞ்சு சாதாரண மனிதனுக்கு அங்க என்ன நடக்குது? அந்த தெருவில் இருக்கிற தெருக்கோடியில் இருக்கிற மனுஷன் கேட்பாங்க, என்ன நடக்குது? ஓ, அவர் இறந்து போய்விட்டார், அவங்க பிரிஞ்சிட்டாங்க, அல்லது அவர் எங்கோ வெளிநாடு போயிருக்கிறார், வெளியூருக்கு போயிருக்கிறார் என்று அந்த பிரிவினை, அந்த பிரிவு என்பது ஒரு இறப்பினால் ஏற்பட்ட பிரிவாகவும் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு லாங்கா எங்கேயோ போயிட்ட பிரிவாக இருக்கலாம். எந்த பிரிவாக இருந்தாலும் நாம அழக்கூடாது, ஓசை எழுப்பக்கூடாது. ஃப்ளட் லைக் டியர், அப்படியே வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை போல் அழக்கூடாது. புயல் போல் டெம்பஸ் மாதிரி சை, டீப் பிரீத் இருக்கக்கூடாது. நாம் மகிழ்ச்சியான தருணங்களை பாதுகாத்து வைப்பதை போல் வச்சிருக்கணும். டு டெல் த லேயர் அவர் லவ். சாதாரண லேமேனுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா லேமேனுக்கு தெரிஞ்சு போயிடும், சாதாரண மனுஷனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி அவங்க அழுகுறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு லேமேனுக்கு தெரிஞ்சிடுற மாதிரியாக இந்த எதையுமே நாம் செய்யக்கூடாது என்று இந்த செகண்ட் பேராகிராஃப் ஜான் டன் அட்வைசஸ் ஹிஸ் பிலவட், தன்னுடைய காதலிக்கு அவர் சொல்றார். ஏன்னா we are all of high standard people. நாம் சாவு வருகிறது என்று சொன்னால் அந்த சாவை இன்பத்துடன் ஏற்றுக்கொண்டு விஸ்பர் டு த சோல், நம்முடைய ஆன்மா கிட்ட, உனக்கு நேரம் வந்து விட்டது, நீ கிளம்பி விடு என்று சிரித்த முகத்துடன் சொல்ல வேண்டும். அதனால
ஒரு சாவு வந்தாலும் சரி, சாவு என்ற ஒன்று வந்து பிரிந்தாலும் சரி, அல்லது தற்காலிகமாக நாம் ஏதாவது ஒரு காரணத்தினால் பிரிந்தாலும் சரி, நாம அதை அழுவது, ஒப்பாரி வைக்கிறது, பெருமூச்சு விடுறது, இவையெல்லாம் செய்யக்கூடாது. நாம் சந்தோஷத்தை, ஏன்னா சாவு என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை எப்படி நாம் வந்து பாதுகாத்து வைப்போமோ அதை போல் நாம் பாதுகாத்து வைக்க வேண்டுமே ஒழிய இதெல்லாம் செஞ்சு லேமேனுக்கு இது நடந்து போச்சுன்னு தெரியக்கூடாது என்று சொல்றார் செகண்ட் பேராகிராஃப். நவ் இன் த தேர்ட் பேராகிராஃப், மூவிங் ஆஃப் த எர்த் பிரிங்ஸ் ஹார்ம்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். மூவிங் ஆஃப் த எர்த், மூவிங் ஆஃப் த எர்த் அப்படின்னா தட் இஸ் எர்த் குவாக் அப்படின்னு அர்த்தம். எர்த் குவாக், பூகம்பம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் த மூவிங் ஆஃப் த எர்த். பூமியில் இருக்கக்கூடிய, பூமியில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேட் மாதிரி தகடா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணு அப்படி மூவ் ஆகிறது தான் நம்ம பூகம்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த பூகம்பம் என்று வரக்கூடிய ஒன்றை, மூவிங் ஆஃப் த எர்த் பிரிங் ஹார்ம்ஸ், அது மனிதனுக்கு மிகவும் தீமை விளைவிக்கக்கூடியது. அண்ட் ஃபியர்ஸ், அவனை பயமுறுத்தக்கூடியது இந்த பூகம்பம். Men reckon what did it did. Reckon என்றால் கணிப்பது. இந்த பூகம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எவ்வளவு, எத்தனை ரெக்டர். ரெக்டர் என்பது பூகம்பத்தை அளக்கிற ஒரு அலகு. எத்தனை ரெக்டர் பூகம் வந்திருக்கு, இந்த பூகம்பத்தினால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, உயிர் பலி எவ்வளவு ஏற்பட்டிருக்கு, பொருட்சேதம் எப்படி இருக்கிறது என்று மனிதனால் கணிக்க முடியும். மூவிங் ஆஃப் த எர்த் பிரிங் ஹார்ம்ஸ் அண்ட் ஃபியர்ஸ், men reckon what it did and meant. இது எவ்வளவு பூகம்பம் வந்திருக்கு, அதனால எவ்வளவு நஷ்டம் அடைந்திருக்கு என்பதை அவன் கண்டுபிடிச்சுவான். பட் ஆனால் trepidation of the spear, trepidation என்றால் மூவ்மெண்ட் அர்த்தம். மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர், ஸ்பியர் என்றால் கோள்கள். இந்த நவ கிரகங்கள் சொல்ற கோள்கள் இருக்குல்லவா, இந்த கோள்களின் இயக்கம் ஒரு பூகம்பம்ங்கிறது லேசா மூவ், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குது என்று அதை அளந்து மனுஷன் சொல்லிடுறான். இத்தனை ரெக்டர் அளவுக்கு பூகம்பம் நடந்திருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், லெஸ் தேன் 1 செகண்ட், ஒரு செகண்ட் உள்ளதான், அதுவே இவ்வளவு பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. ஆனா ஒரு ஸ்பியர், இந்த ஒவ்வொரு கோள், ஒரு சூரியன் ஆகட்டும், ஒரு பூமி ஆகட்டும், ஒவ்வொன்று எவ்வளவு வேகமாக சுத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய மூவிங் ஆஃப் த எர்த் பிரிங் ஹார்ம்ஸ் அண்ட் ஃபியர்ஸ், men reckon what it did and meant, but trepidation of the spears though greater, அது ரொம்ப பெருசு. இந்த பூமியின் இயக்கம், நாட் ஒன்லி எர்த், பூமி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிரகங்களும் பயங்கரமான வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவ்வளவு சுற்றி கொண்டிருப்பது நமக்கு தெரிவதே இல்லை. we are unaware of, நமக்கு அது தெரியாது. அப்ப தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது நமக்கு we are not aware of. இப்ப பூமி வந்து வேகமாக சுத்திக்கிட்டு இருக்கு. பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் சுத்துது. ஒரு தடவை பூமியினுடைய அளவு எவ்வளவு, அப்ப பூமி ஒரு செகண்டுக்கு எத்தனை 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துது. இவ்வளவு வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பூமிக்குள்ள நம்ம இருக்கிற நமக்கு இது சுத்துதுங்கிற ஒரு சின்ன உணர்வு கூட கிடைக்காது. ஆனா பூகம்பம் வந்துச்சுன்னா, பூகம்பம்ங்கிறது சும்மா ஒரு லெஸ் தேன் செகண்ட், அதுக்குள்ள இது எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துது, எவ்வளவு பயத்தை உண்டாக்கி விட்டு போகுது. அப்படின்னா இந்த பூமியினுடைய இயக்கத்தை பார்த்து நம்ம எவ்வளவு பயப்படணும். ஆனா நம்ம இந்த பூமி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு, நமக்கு சயின்டிபிக்கா தெரியும், ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்னா we are not aware of, we are innocent of. அது இவ்வளவு வேகமா சுத்திக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியல, தெரியல. ஸோ நமக்கு புரியாதது, தெரியாதது, அதனாலதான் அதை பத்தி நம்ம பயப்படல. ஆனா எர்த்து குவாக்குங்கிறது கண் முன்னாடி புரியுது, தெரியுது, அதனால நம்ம அதை பார்த்து பயப்படுகிறோம், அதை பார்த்து நம்ம அலறுகிறோம். ஆனால் அதை விட பல மடங்கு வேகத்தை சுத்திக்கிட்டு இருக்கிற இது கவலைப்படுறது இல்லை. So moving of the earth to bring harms and fears, men reckon what it did and meant, but trepidation of the spears, though greater far, is innocent. They are not aware of. Then the fourth paragraph, dull sublunary lovers love. Dull sublunary lovers. Sublunary lovers அப்படின்னா earthly lovers, இந்த பூமியில் வாழ்கின்ற சாதாரண காதலர்கள்.
they are of inferior level, மிகவும் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காதலர்களுடைய லவ், அவர்களுடைய லவ் இஸ் டல். அது ஒரு டல் sublunary lovers love. sublunary என்றால் earthly lovers of low standard are very dull. அது dull, கீழ்த்தரமானது. whose souls is sense. அவர்களுடைய லவ் இஸ் சென்சுவல் லவ். சென்சுவல் லவ்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி பூர்வமானது. இட் மீன்ஸ் தேர் லவ் இஸ் பிசிக்கல் லவ். அவர்கள் உடல் சார்ந்த உணர்வு பூர்வமான லவ் அவர்களுடையது. whose soul is sense. they cannot admit means endureனா தாங்கிக் கொள்வது, சகித்துக் கொள்வது. they cannot endure absence. அவர்கள் விரும்புகின்ற அல்லது காதலிக்கின்ற ஒன்று இல்லைன்னா அவங்களால தாங்க முடியாது. அந்த காதலிக்கிற ஒன்று என்றால் ஒரு காதலனுக்கு காதலியோ அல்லது காதலிக்கு காதலனோ, தான் காதலிக்கின்ற அந்த ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம், அது இல்லை, தான் கையை விட்டு போயிடுச்சு, தனக்கு அது இல்லை என்றால், அல்லது இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது அல்லது பிரிந்து போய்விட்டது என்று சொன்னால் they cannot bear. அவர்களால் they cannot admit means endure. அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. they cannot endure absence அப்படின்னா அந்த காதல், அவர்கள் விரும்புகின்ற பொருளினுடைய absence of the object of their love. அவர்களுடைய லவ்னுடைய அந்த ஆப்ஜெக்டினுடைய ஆப்சன்ஸ், பிரிவை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. because it doth remove the things which elemented it. because it doth remove the things that is the object of their love. அவர்கள் காதலிக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற அந்த பொருள், அது ஒரு பொருளாக கூட இருக்கலாம்னு சொன்னேன். அல்லது அவர்கள் ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஒரு காதலனுக்கு காதலியா இருக்கலாம், காதலிக்கு காதலனாக இருக்கலாம், அல்லது அவர்கள் நேசிக்கின்ற ஒரு பொருளாக இருக்கலாம். அது அவர்கள் கையை விட்டு போயிடுச்சு, அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டது என்று சொன்னால் they cannot endure because their love is made of that object. அவர்களுடைய அன்பு என்பது ஒரு மனிதனாக இருந்தால் அந்த பிசிக்கல் லவ்வா தான் இருக்கு. அதனால தான் அந்த பிசிக்கல் லவ் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. ஸோ பிசிக்கல்ல தன்னை விட்டு போனால் கூட அந்த ஸ்பிரிச்சுவல்ல கூடவே இருக்கு என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. இறந்து போயிட்டதாவே வச்சுக்குவோம். இறந்து போய்விட்டால் அந்த பிசிக்கல் தானே, அந்த உடல் தானே பிரிஞ்சு போகுது. ஆனால் அந்த அன்பு செலுத்திய அந்த ஆன்மா, அந்த சோல் நம்ம கூடவே இருக்கு என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அதனால அந்த பிசிக்கலா அந்த இது போனதுக்கு அப்புறம் அல்லது நீண்ட தூரம் தன்னை விட்டு பிரிந்து போயிடுறாங்க. பிரிஞ்சு போனாங்க அப்படிதான் அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உயிராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது இவர்களுடைய லவ்னுடைய ஆப்ஜெக்ட் இவங்க கையை விட்டு போயிடுச்சுன்னா they cannot endure it because their love is made up of the elements of that object. அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொருளினால் ஆனதோ அந்த பொருளினால் இவருடைய காதல். இட் மீன்ஸ் their love is physical love, not spiritual love. இது இவங்களுக்கு பிசிக்கல் லவ்வா தான் இருக்கிறதுனால தான் அந்த பிசிக்கலான அந்த உடல் அல்லது இந்த பாடி, அந்த பொருள் இவர்களை விட்டு போனதுக்கு அப்புறம் they cannot endure, அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. Then the next paragraph, but we means John Donne and his beloved. நாம் இந்த காதலராகிய the spiritual lovers of us, நாம் இந்த ஒரு ஆன்மீக காதலராகிய நாம், we by a love so much refined. So our love is a refined love. Refined love means the love of John Donne and his beloved is spiritual, not physical. அது physical love கிடையாது, அது ஒரு spiritual love that ourselves know not what it is. நமக்கே அந்த spiritual love எதனால் செய்யப்பட்டது என்று தெரியாது. physical love அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். physical love is made up of a good physique. அது ஒரு நல்ல உடல், கை, கால், கண், காது, மூக்கு, தலை என்று அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, உடம்பு இருக்கு. அதனால physical loveங்கிறது அது it is made up of whatங்கிறது நமக்கு தெரியும். but the spiritual love, even we ourselves do not know. நமக்கே அது தெரியாது அந்த spiritual love எதனால் செய்யப்பட்டது என்று நமக்கு தெரியாது. that ourselves know not what it is.
Inter-assured of the mind. The spiritual love is inter-assured. Inter-assured என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிப்படுத்தி கொண்ட ஒன்று. உறுதிப்படுத்தி கொண்டது என்றால் எதை பற்றி? They are assured of their loyalty to each other. They assure of their faithfulness to each other. ஒருவருக்கொருவர் நாம் நம்பிக்கை உடையவர்களாகவும் லாயல்டி நேர்மை உடையவர்களாகவும் இருக்கிறோம் என்று ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கொருவர் அஷ்யூர் உறுதிப்படுத்தி கொண்ட அன்பு. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லவ். ஸோ ஸ்பிரிச்சுவல் லவ்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இட் இஸ் இன்டர் அஷ்யூர்ட் ஆஃப் த மைண்ட். அது மனது ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் லாயலாக இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் ட்ரூத்ஃபுல்லாக இருப்போம் என்று அஷ்யூர்ட் இன்டர் அஷ்யூர்ட் பண்ணி கொண்ட ஒன்று. வாட் இட் இஸ் அஷ்யூர்ட் பை இன்டர் அஷ்யூர்ட் ஆஃப் த மைண்ட், கேர்லெஸ். The spiritual love, they won't care of eyes, lips and hands to miss. அதனால இந்த கண்கள், உதடுகள், கைகள் இவையெல்லாம் இவைகள் அப்படின்னு சொன்னா அது பிசிக்கல்னு அர்த்தம். பிசிக்கல் இந்த உடல் இவையெல்லாம் சேர்ந்த இந்த உடல் மிஸ் ஆகுது, அது தன்னை விட்டு பிரிந்து போவது என்பதை பற்றி they won't care of. They are careless of eyes, lips and hands. ஸோ இந்த பிசிக்கலாக இருக்கிற இந்த உடல் சார்ந்த இந்த பொருட்கள் மிஸ் ஆகிறத பற்றி, அது பிரிந்து செல்வதை பற்றி they won't take care. அவர்கள் கேர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பேராகிராஃப்ல. Then in the next paragraph, our two souls therefore which are one. Therefore our two souls, எனவே நம்முடைய இரண்டு சோல்ஸும் made up of one. They unite and form one. இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு ஆன்மாக மாறிவிட்டது. Our two souls, therefore our two souls which are one now. Though I must go, எனவே ஆகையால், therefore if I must go, நான் போனால். இந்த கோ என்பது ஒரு டெம்பரரி கோவாகவும் இருக்கலாம் அல்லது பெர்மனன்ட் கோவாகவும் இருக்கலாம். நிரந்தரமாக நான் உன்னை விட்டு பிரிந்து விட்டால், இறந்து போய்விட்டால். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க, நாம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லவ், அப்படி நாம் பிரிந்து சொல்லும் போது நாம் அழுது ஒப்பாரி வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது லெவல், சாகவே கூடாதுன்னு நினைக்கிறது மூன்றாவது லெவல். ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லெவல் பிரிஞ்சு போகும்போது நம்முடைய சோல் கிட்ட உனக்கு மெதுவான குரலில் நீ பிரிந்து செல்லுகின்ற நேரம் வந்துவிட்டது, எனவே நீ போய் வா என்று சொல்றதுங்கிறது ஹை ஸ்டாண்டர்டுன்னு சொன்னான். அதனால நாம இருவரும் இரண்டு ஆன்மாவும் சேர்ந்து ஒரு ஆன்மாவாக மாறிக்கொண்டிருக்கின்ற நாம், அப்படி இருக்கிற நாம்ல தோ ஐ மஸ்ட் கோ, அதுல நான் போய்விட்டால், உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கடல் கடந்து வணிகம் செய்வதற்கு போனதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போனதாக இருக்கலாம், அல்லது இறந்து போனதாக கூட இருக்கலாம். இஃப் ஐ மஸ்ட் கோ, என்டியூர் நாட் என்றால் சஃபர், என்டியூர் நாட் அப்படின்னா சஃபர், டோன்ட் சஃபர். அப்படி போனா நீ சஃபர் பண்ணக்கூடாது. என்டியூர் நாட் எட் எ பிரீச்னா பிரேக். அப்போ நான் போயிடுறேன், அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள எல்லாமே பிரேக், முறிஞ்சு போச்சு. அப்படி முறிஞ்சு போனால் கூட அவர் என்னுடன் மிகவும் உயர்வாக இருந்தால் அவருக்கு உரிய நேரம் வந்துவிட்டது, எனவே அவர் சென்று விட்டார் என்று நீ மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய சாதாரண மனிதர்கள் மாதிரி அழுது ஒப்பாரி வச்சு அந்த ஒரு லேமேனுக்கு தெரிகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. தோ ஐ மஸ்ட் கோ, என்டியூர் நாட் yet a breach. அப்ப என்ன செய்யணும்? பட் அண்ட் எக்ஸ்பான்ஷன், உன்னை விட்டு பிரிந்து செல்வது என்பது that is the expansion of our love, but an expansion like gold to airy thinnest bead. கோல்ட், தங்கத்தை, இத்தனோண்டு தங்கத்தை எடுத்து வச்சு சுத்தியெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே காற்று மாதிரி மெல்லிசா வர்ற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பெருசாயிடும். 1 கிராம் தங்கம், அந்த 1 கிராம் தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு உருவம் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதை அடித்து அதை அப்படியே மெல்லிசா மாற்றுறாங்க.
அப்போ ஒரு கோல்டை எடுத்து அடிக்க 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 அது ஏரி தின்னஸ் ஏர் காற்று மாதிரி மெல்லிசா வர்ற வரைக்கும் அடிச்சிங்கன்னா அது எப்படி பெருசாகுதோ அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நான் பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா அழக்கூடாது. அந்த பிரேக்கை யூ ஷுட் பேரி, நீ அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அது ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அவர் லவ். நம்முடைய அன்பை காட்டுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கூடவே இருந்துகிட்டு அன்பு செலுத்துறதுல பிரயோஜனம் இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் பொறுத்திருப்பேன், காத்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கின்ற அந்த மாதிரியான ஒரு ஹையர் லெவல் லவ்வா இருக்கணும். ஸோ இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 30 ஆண்டுகள் இருக்கு. அந்த 30 ஆண்டுகளும் அந்த நினைவாகவே நான் வாழ்ந்து விடுவேன் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு ஹையர் லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ்வா இருக்கணும். அதுக்காக போட்டு நீ அழுது ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டக்கூடாது. அவர் 2 souls therefore which are one, though I must go, நான் அப்படி போயிட்டால் கூட, endure not it, suffer, don't suffer a break, don't suffer a break. அப்ப என்ன பண்ணணும்? but an expansion like gold to airy thinness beat அடிக்கிறது. தங்கத்தை எடுத்து அடிக்க 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 அது அப்படியே பிரகாசம் ஆயிடும். தங்கத்தின் தன்மையில் குறைவே ஏற்படாது. அது மாதிரி அந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு போய்விட்டால் நம்ம அன்பு அதை விட பெருசாகணும். அது பெருசாவதற்கான சந்தர்ப்பம். கூடவே இருந்துட்டு இருக்கிறதுல ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம விட்டு பிரிஞ்சு போயாச்சு, இன்னும் திரும்பி வர்றதுக்கு 3 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் நான் அந்த நினைவிலேயே நான் திரும்பி நினைத்து கொண்டே நான் இருப்பேன்னு சொல்றது பாருங்க, அதுதான். ஸோ தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இஃப் தே பி டூ, தே ஆர் டூ so as stiff twin compasses are two. இப்போ இதுக்கு முதல் பேராகிராஃப்ல 2 பேரும் ஒன்னாக இருந்தால் அப்படின்னு மச்சான். சரி, ஒன்னா இல்லை, 2 பேரும் 2 சோலாகவே இருக்கிறதா வச்சுக்குவோம். இஃப் தே பி டூ, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷனல் கிளாஸ். 2 ஆன்மாக்களும் தனித்தனியானவை என்றே வைத்துக் கொண்டால் கூட தே ஆர் டூ சோ, அவர்கள் 2 ஆன்மாவாக இருந்தாலும் as stiff twin compasses are two. ட்வின் காம்பஸ், ஒரு காம்பஸ்ல எப்படி 2 கால்கள் இருக்குமோ அந்த 2 கால்கள் மாதிரி இந்த இருவரும் இருப்பார்கள். ஸோ இந்த ட்ரூ லவ்ல இருக்கிறவங்க 2 சோலும் இணைந்து ஒரே சோலா தான் இருப்பாங்க. அப்படி இல்லை 2 சோலும் தனித்தனியா தான் இருக்கு, 2 சோலும் செப்பரேட் சோல்ஸ் தான் வச்சுக்கிட்டால் கூட அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு காம்பஸ்ல இருக்க 2 லெக் மாதிரி தனித்தனியா தான் இருக்கும். ஆனா ஒரு காம்பஸ்ல இருக்க 2 லெக்ஸ் மாதிரி இருப்பாங்க. as stiff twin compasses are two. ஒரு காம்பஸ்ல தெரியும், இந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிற காம்பஸ்ல 2 லெக் இருக்கும். ஆனா 2 லெக்கும் சேர்ந்து ஒன்னா தான் இருக்கும். அது மாதிரி இருப்பாங்க. the soul, the fixed foot, the soul thy soul, thy என்பது your soul அப்படின்னா the soul of the beloved. இந்த என்னுடைய காதலியினுடைய ஆன்மா is the fixed foot. அது இந்த காம்பஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொன்று தான் பென்சில் சொருகியிருப்பாங்க. இந்த ஃபிக்ஸடாக இருக்கிற ஃபுட்டு அங்கேயே இருக்கும், அந்த பென்சில் சொருகினது மட்டும்தான் அப்படியே சுற்றி படம் வரையும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இந்த நடுவில் இருக்கிற ஃபிக்ஸட் ஃபுட்டாக இருக்கிறது தட் இஸ் த சோல் ஆஃப் த பிலவட். த சோல் ஆஃப் த பிலவட் இஸ் த ஃபிக்ஸட் ஃபுட். மேக்ஸ் நோ ஷோ டு மூவ். அது எப்பொழுதுமே இட் ஒன்ட் மூவ். அந்த ஃபிக்ஸட் ஃபுட்டாக இருக்கிறது நடுவில் நின்றுட்டு இருக்கும், அவ்வளோதான். அது மூவ் ஆகாது, இட் ஒன்ட் மூவ். பட் ஆனால் டத் இஃப் தி அதர் டு, இஃப் தி அதர் லெக்ங்கிறது தட் இஸ் த லவ் ஆஃப் மீ, நான் என்னுடைய. ஸோ என்னுடைய ஃபுட் வந்து இந்த மூவிங், என்னுடைய பிலவனுடைய ஃபுட்டு அந்த ஃபிக்ஸட் ஃபுட்டு. இந்த ஃபிக்ஸட் ஃபுட்டு எப்பொழுதுமே மூவ் ஆகாது. எப்பொழுதுமே அந்த என்னுடைய ஃபுட், என்னுடைய இந்த ஜான் டன்னுடைய சோல் ஆகிய அந்த மூவிங் ஃபுட் இருக்கு பாருங்க, அதுதான் மூவ் ஆகும். இது எப்பொழுதுமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். The fixed foot makes no show to move but it moves if others do. இன்னொரு லெக் மூவ் ஆச்சுன்னா இது மூவ் ஆகாது, ஆனா அப்படியே கொஞ்சம் சாயும், அவ்வளவுதான், சேர்ந்துதான் இருக்கும். ஆனா இன்னொன்னு அப்படி பிரிஞ்சு மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா இது அது மூவ் ஆகுற டைரக்ஷன்ல இட் லீன்ஸ், அது கொஞ்சம் சாஞ்சி அந்த ஃபுட்டு மூவ் ஆகுது பாருங்க, அது பக்கம், அது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு அது கூடவே போயிட்டு இருக்கும். அதுதான் மூவ் ஆயிட்டு இருக்கு.
இது ஃபிக்ஸட் ஃபுட்டு. இந்த ஃபிக்ஸட் ஃபுட்டு இந்தது எங்க அப்படியே மூவ் ஆகுதுன்னா அப்போ இதுவும் அந்த டைரக்ஷன்லேயே அப்படி அதை பார்த்துக்கிட்டே இதுவும் ரொட்டேட் ஆகும். அப்படித்தான் மூவ் ஆகுமே ஒழிய இட் ஒன்ட் மூவ் அன் இன்ச். ஒரு இன்ச்சு முன்னாடியோ பின்னாடியோ போகாது. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மூவபிள் ஃபுட், இந்த நகருகின்ற, அதாவது பென்சில் சொரிய இந்த மூவ் ஆகிட்டு இருப்பாருங்க, அந்த ஃபுட்டு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே இது மூவ் ஆகுமே ஒழிய அந்த இதை பார்த்துட்டு நகராது. ஆனால் அதனுடைய டைரக்ஷன் மாத்திரம் அது இருக்கிற டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்று இட் ஒன்ட் மூவ், அது மூவ் ஆகாது. To move, but does it if others do. And then the 8th paragraph, and though it in the center sit, though it means the fixed foot, and the compassல இருக்கிற அந்த fixed foot in the center sit, அது நடுவுல இருந்தாலும், yet when the other far doth roam, இப்போ இது நடுவில் அப்படியே இருக்கு, ஆனால் இந்த மூவ் ஃபுட்டு அப்படியே நல்லா விரிச்சு ஒரு பெரிய வட்டம் போடணும்னு வச்சுங்க, நல்லா இப்படி விரிக்கும். விரிச்சோடனே அந்த இது அங்கே போயிடும், அங்கே போய் இப்படி பெருசாக வட்டம் போடும். அப்போது இது சென்டர்லேயே இருக்கும். ஆனால் இந்த மூவபிள் ஃபுட்டு வந்து இதை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனாலும், அண்ட் தோ இட் இன் த சென்டர் சிட் எட் when the other far doth roam, ரொம்ப தூரத்தில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறான், இவள் இங்கேயே இருக்கா, ஆனால் அவன் வந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டான். அப்படி இருந்தால் கூட லீன்னா அந்த ஃபுட்டு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் சாஞ்சி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இட் லீன்ஸ் அண்ட் ஹார்க்கன்ஸ் ஆஃப்டர் இட். ஹார்க்கன்ஸ் அப்படின்னா அது இருக்கிற சைடுலேயே மூவ் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் க்ரோஸ் எரெக்ட் ஆஸ் தட் கம்ஸ் ஹோம். அப்படி இருக்கும், அந்த பக்கம் சாஞ்சி அது போகிற டைரக்ஷன்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மூவிங் ஃபுட்டு அங்கே இருந்து டக்குன்னு இங்கே வந்துருச்சுன்னா இது ரெண்டு ஒன்றா சேர்ந்து அப்படி எரெக்ட் ஆகிடும், நிமிர்ந்து நிற்கும். ஸோ அது வரைக்கும் அந்த பக்கம் சாஞ்சி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். when it comes home, அது வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டும் சேர்ந்து அப்படி ஒரு எரெக்டாக மாறிடும் என்பது. திஸ் இஸ் த ஃபேமஸ் காம்பஸ் இமேஜ் ஆஃப் ஜான் டன். ஜான் டன்னுடைய காம்பஸ் இமேஜ்ங்கிறது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு இமேஜ். இது இதில் தான் வருது. அண்ட் ஹார்க்கன்ஸ் ஆஃப்டர் இட். ஹார்க்கன்ஸ் அப்படின்னா யுனைட்டிங் ஆஃப்டர் இட். அங்கே இருக்கிறது ஒன்று மூவிங் ஃபுட்டு அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வேலை முடிஞ்ச உடனே அது டக்குன்னு வந்துடும். வந்த உடனே அப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அப்படி எரெக்டாக மாறிடும். யுனைட்டிங் and grows erect as that comes home. In the last paragraph, such will you be to me. Such wilt னு போட்டா will, thou means you. Such you will be to me. எனக்கு நீ அப்படித்தான் இருக்க. Who must like the other foot obliquely run. So நான் ஒரு பெரிய சர்க்குலர் பாத்துக்கு நான் மூவ் ஆகினாலும் சர்க்குலர் பாத் ரன் லைக் தி அதர் ஃபுட். இன்னொரு ஃபுட்டு சர்க்குலர் பாத்தில் ரன் ஆனாலும் யுவர் ஃபர்ம்னஸ் மேக் மை சர்க்கிள் ஜஸ்ட். நடுவில் இருக்கிற ஃபுட்டு ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா தான், அது அங்கங்கே நவராமல் ஸ்டெடியாக இருந்துச்சுன்னா தான் இந்த இன்னொரு ஃபுட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் போய் கரெக்டான ஒரு சர்க்கிளை வரைய முடியும். அப்போ இந்த மூவிங் ஃபுட்டு ஒரு கரெக்டான சர்க்கிளை வரையணும் அப்படின்னா அதற்கு உரிய முக்கியமான கண்டிஷன் என்ன? த சென்டர் ஃபுட் மஸ்ட் பி ஃபர்ம். அந்த சென்டரில் இருக்கிற ஃபுட்டு உறுதியானதாக அங்கேயே இருந்துச்சுன்னா இந்த சர்க்குலர் பாத்னா நல்ல அழகான ஒரு சர்க்குலர் பாத்தை என்னால் வரைய முடியும், என்னால் செயல்பட முடியும். ஸோ இஃப் அ மேன், ஒரு ஆண் வந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் உறுதியானவளாக இருந்து அப்படி இருந்தா அவன் எவ்வளோ தூரம் போனாலும் பெரிய சாகசங்களை சாதிச்சுட்டு அப்படி வரும்போது they unite and be erect அப்படி ஆயிடுவாங்க. ஸோ யுவர் ஃபர்ம்னஸ் மேக்ஸ் மை சர்க்கிள் ஜஸ்ட். என்னுடைய சர்க்கிளை ஜஸ்ட் சரியான சர்க்கிளா இது இருக்கணும்னா the firmness of the center foot is very important and makes me and end where I began. நான் எங்கே ஆரம்பித்தேன்? ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடத்துல ஆரம்பித்தோம். இப்போ நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன். அந்த வேலை முடிஞ்ச உடனே again it comes to
த பிளேஸ் வேர் இட் பிகன். எங்க இது ஆரம்பிச்சுச்சோ அந்த இடத்துக்கு வந்துருது. அப்படின்னா பழைய பொசிஷனுக்கு வந்துருது. அப்போ ரெண்டும் யுனைட்டடா இருக்கும், ரெண்டும் எரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So this is the valediction of Forbidden Morning by John Donne, one of the excellent poems of John Donne. John Donne உடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை A Valediction of Forbidden Morning. இந்த கவிதையினுடைய சிறப்பு இந்த காம்பஸ் இமேஜ்னு கடைசி 3 பேராகிராஃப்ல இந்த காம்பஸ் இமேஜை பத்தி அருமையா சொல்லி இருக்கிறாரு ஜான் டன். இதோட வச்சுப்போம். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் தினம் நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டுட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நாம நிறைய இனிமேல் ட்ராமாஸ், ப்ரோஸ், ட்ராமா, நாவல் எல்லாமே நம்ம போடுவோம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு கைண்ட்லி subscribe our channel and press the bell button. Thank you.